13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அறந்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் பல கட்ட அரசியல் நிகழ்வுகளை பற்றி அண்ணன் சுரேஷ் அவர்களிடம் விவாதிக்கிறோம். வாருங்கள் அண்ணா. வணக்கண்ணே. வணக்கம். வணக்கம் சசி. என்னண்ணே, தினசரி சட்டசபை நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிற, சட்டசபைக்கு வெளியில் பல சுவாரஸ்யமான சட்டசபையில் நடந்த நிகழ்வுகள்னால வெளியே இப்போ பல பிரச்சனைகள் வேகமாக பாதிப்புகள் வெளியே ஓடிட்டு இருக்குது. இதெல்லாம் முதலாக நம்ம ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் பேசணும்னு நினைக்கிறேன். நேற்று நம்ம சட்டசபை நிகழ்வுகள் குறித்து நம்ம அருந்தமிழில் நம்ம சொல்லியிருந்தோம். சொல்லும் பொழுது அங்கே வன்னியரசு ஆமாம், அதில் மிக சிறப்பாக பேசினது தேமுதிக பொதுச் செயலாளர் பேசினாங்கன்னு சொல்லி சொன்னோம். வன்னியரசு பற்றி பேசும்போது அவர் இன்னைக்கு தான் கடைசி கூட்டத்தொடர் நிறைவடைய போகுது, இல்லை நம்ம இதுக்கு மேலே எம்எல்ஏவா இருக்க முடியாதுன்ற ஒரு எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னு பக்கமாக பேசினாருன்னு பேசினோம். அது தொடர்பாக நம்முடைய பார்வையாளர்கள் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. நமக்கு என்னன்னா, வன்னியரசு தேசிய தலைவரை பற்றி சட்டமன்றத்தில் பேசி அது ரெக்கார்டில் பதிவாயிருக்கு பாருங்க. அதன் தொடர்ச்சியாக மேதகு பிரபாகரன் அவர்கள் தனித்தமிழ் ஈழ கோரிக்கைக்காக ஆயுத ஒளி அறப்போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். 2009ஆம் ஆண்டு மே மாதத்தில் முள்ளிவாய்க்காலில் எமது தமிழ் தேசிய இனத்தின் வீரஞ்செறிந்த போராட்டத்தை இந்திய அரசின் உதவியோடு இனப்படுகொலையை நடத்தி உலக நாடுகள் முடக்கின. ஈழத்தமிழர் விடுதலைக்கு தீர்வு காண இந்திய அரசு இலங்கை அரசுடன் போட்ட ஒப்பந்தம் நிறைவேற்றப்படாமல் உள்ளது. இந்த சூழலில் நமது அரசு ஈழத்தமிழர் வழியை உணர்ந்து ஈழத்தமிழர்கள் தம்மைத்தாமே ஆட்சி செய்து கொள்ளும் உரிமையை, அதாவது தனித்தமிழ் ஈழத்தை மீட்டு தருவதற்கு தமிழ்நாடு அரசு முன்முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாது தமிழின படுகொலை நடைபெற்ற மே 18 சர்வதேச இனப்படுகொலை தினம் உலக தமிழர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் மே 18 அன்று தமிழீழ விடுதலை கனவோடு மாண்டு மடிந்த எமது மாவீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வீர வணக்கம் செலுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசே இந்த துயரத்தில் பங்கெடுத்து அந்த நினைவை கூறப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அப்படிப்பட்ட ஒருத்தரை பத்தி நீங்க முழுமையா பேசாம பொத்தாம் பொதுவா பேசிட்டீங்களே அப்படின்னு அவருக்கு மேல பல கருத்துக்கள் இருக்கு. நம்மளுக்கு முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கு. அவர் நிறைய நாம் தமிழர் கட்சி மீதும் அண்ணன் சீமான் மீதும் கடுமையான விமர்சனங்கள்லாம் வச்சிருக்கிறாரு. அதுக்கு பதில் விமர்சனங்கள் நான் எல்லா இடத்துலையும் வச்சிருக்கேன். இருந்தாலும் தலைவர், தேசிய தலைவர் பிரபாகரன் என்ற வார்த்தை தமிழர்களுக்கான நன்மைகள் எல்லாம் குறித்து அதில் பேசினார். ஆமாம், உண்மையிலே பாராட்டுகள் அறந்தமிழ் சார்பாகவும். கண்டிப்பாக நேயர்கள். அதனால நேயர்கள்ட்ட அதுக்காக வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். இன்னொரு முக்கியமான சொல்லுங்க, வேற ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்லை, அதில் இதுவும் சொன்னார். அப்புறம் ஈழத்தை பற்றி பேசினதா இருக்கட்டும், இனப்படுகொலை நாள் வருகின்ற 18ஆம் தேதி மிக முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக இதை பேசிக்கிட்டே வந்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சி இதை பேசிக்கொண்டே வந்திருக்கு. அந்த நாளை அன்று முதல் இன்று வரை கடைபிடித்து அதை ஒரு எழுச்சி நாளாக கொண்டாடுவது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அந்த நாளை பெரிய அளவில் மித்த இயக்கங்கள்லாம் பண்ணுறாங்க, அங்கும் ஒன்றும் இங்கொன்றுமா சிறு சிறு இதாக பண்ணுறாங்க. ஆனால் அதை ஒரு இனத்தின் எழுச்சி குறியீடாக அந்த நாளை வைத்து தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி இந்த முறையும் தோல்ந்து விட்டோம் அப்படிலாம் இல்லாம பண்ண போறாங்க. பெரிய எழுச்சியாக அந்த அது குறித்து நேற்று நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம இப்ப நமக்கு எழுற கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு விஜயிடம் மே 18 நான் தமிழருடைய எழுச்சி நாளாக நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையை வைக்கிற வன்னியரசு திமுக இருக்கும்போது என்ன பண்ணாரு? ஏன் ஸ்டாலின் அந்த கோரிக்கையை வைக்கல? இல்ல இவர் இல்ல, இவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் இருந்தாங்களா? இப்ப இவரா 2 பேரா குறைஞ்சு போயிட்டாங்க, 4 பேரா இருந்தாங்க. மிக அழுத்தமா வச்சிருக்கலாமே, ஏன் வைக்கல? இப்ப ஏன் வைக்கிறாங்க அப்படின்ற கேள்வியும் எழுகிறது. வைத்ததை நம்ம குறையா சொல்லல, சிறப்பு. ஆனா நீங்க திமுக அந்த கோரிக்கையை ஏன் வைக்கல? இல்ல திமுக என்றைக்காவது ஈழத்தமிழர்கள் பிரச்சனை தொடர்பாக மே 18 அன்னைக்கு ஒரு அறிக்கை, நீங்க நிகழ்வை நடத்தலைன்னா கூட ஒருபோதும் ஆமா படுகொலை தொடர்பாக ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிட்டு அன்னைக்கு ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணுவாங்களா? அதை நினைவு கூறுவாங்களா? இல்லை நினைவு கூர்ந்திருக்கிறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் செய்யலை. நீங்கள் எப்படி அந்த கூட்டணியில் இருக்கிறீங்க அப்படின்ற கேள்வியையும் சேர்த்தே நம்ம வைக்க வேண்டியிருக்கு. அவரை பாராட்டுகிற நேரத்தில் அதையும் நம்ம சேர்த்தே வைக்க வேண்டியிருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம 2-3 தினங்களுக்கு முன்னதாகவே அருந்தமிழில் பேசும்பொழுது விஜய் நான் ஒரு ஆள் தான் பவர் சென்டர், யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னதை பற்றி பேசுகின்ற பொழுது, இல்லை பல பவர் சென்டர்கள் இருக்குது. முதல்ல நம்ம போடுறது அரசு அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்வது வரும். அதுலேயும் சில பவர் சென்டர்ஸ் விளையாட போகிறாங்க. அதே போல் அரசு வழக்கறிஞர் நியமனம், திமுக அரசு இருக்கும்பொழுது நியமிக்கப்பட்ட எல்லா வழக்கறிஞர்களும் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இருக்கிறாங்க.
அதுல யார் யார் வரப்போறாங்க அப்படின்றது எந்தெந்த பவர்ஸ்ல இருந்து வரப்போறாங்க நம்ம சொல்லியிருந்தோம். அதுல வந்து நம்ம விஜயநாராயணன் அப்படின்றவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, எந்த பவர் சென்டர்ல இருந்து வர்றாரு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தோம். நம்ம சொன்னது அப்படி நடந்திருக்கு. நேற்று விஜயநாராயணன் அவர்கள் அட்வொகேட் ஜெனரலாக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்போ இது வழக்கமான சொல்லுவாங்கல்ல, புதிய மொந்தையில் பழைய கல் அப்படின்ற மாதிரி. அப்போ எது புதுசா செய்யறாரு விஜய் அப்படின்னா அது ஒண்ணும் இல்லை அப்படின்றதான். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த விஜயநாராயணன் அதிமுக காலகட்டத்தில் 2017 இருந்து 21 வரைக்கும் அட்வொகேட் ஜெனரலாக எடப்பாடியால் நியமிக்கப்பட்டு அந்த காலகட்டத்தில் பணியாற்றியவர். அப்போ இவர் வந்து யாரை கொண்டு வந்து வைக்கிறாரு அப்படின்றத பார்க்க வேண்டியது. கட்சியிலே இப்போ 100 பேருக்கு மேல வெளியில இருந்து வந்தவங்களுக்கு தானே இதே கொடுத்தாரு, சீட்டே கொடுத்தாரு. அப்படி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதே விஜயநாராயணன் தான் அவர் அரசு வழக்கறிஞர், அதாவது அட்வொகேட் ஜெனரலாக இருக்கின்ற பொழுது விஜய் அவர்கள் ஒரு வாகனத்தை இறக்குமதி செஞ்சுட்டு அதுக்கான வரியை ரோட் டாக்ஸ் வரியை கெட்டாம, அதுக்கான வரி இறக்குமதி வரியோ ஏதோ உனக்கு கெட்டாம, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்டாம இருக்கும் பொழுது அவர் மேல ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. அதுல விஜயநாராயணன் தான் விஜய்க்கு எதிராக ஆஜராகி விஜயை வந்து 1 லட்சம் ரூபா ஃபைன் கட்ட வச்ச வழக்கறிஞர். இப்ப அவரையே கொண்டு வந்து ஒரு தமிழகத்தினுடைய அவருடைய ஆட்சி ஒரு வித்தியாசமானதுன்னு நினைச்சுக்கலாமா? அதே மாதிரி இல்லாம பாருங்க, வித்தியாசம் என் மீது யாரு வந்து பழி சுமத்தினாலோ, என் மீது நடவடிக்கை எடுத்தாங்களோ அவர்களுக்கே நான் அந்த பொறுப்பை கொடுக்குறேன்னு அவங்களே கொண்டு வந்து போட்டிருக்கிறாரு அப்படின்றதையும் நம்ம இதுல சுட்டி காட்ட வேண்டி இருக்குது. சுவாரஸ்யமான தகவல். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்க வேண்டி இருக்குன்னு சொல்லி சொன்னா, நீட் சமாச்சாரம். நம்ம நேற்று இது குறித்து பேசணும். நீட் சமாச்சாரத்தில் இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளையும் எடுத்தா, டெல்லியில அந்த நீட் எக்ஸாமை நடத்துகின்ற மத்திய தேர்வுத்துறை அந்த அலுவலகம் முன்னதாக வித்யார்த்தி பரிஷத், பிஜேபி கட்சியினுடைய மாணவர் இன்னொரு விங் அது. ஆமா ஆமா, அகில இந்திய வித்யார்த்தி பரிஷத் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதுன்னு சொல்லி செய்தி வந்திருக்குது. இந்த நீட்டினுடைய கேள்வித்தாள் திருடப்பட்டது யாருடைய ஆட்சியில, அதுல யாரை குற்றம் சாட்டணும், யாரு போராடுறாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப நகைப்புக்குரியதா இருக்கு. இன்னைக்கு ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய பிஜேபியினுடைய முக்கிய பொறுப்பாளராக இருக்கின்ற தினேஷ் பின்வால் அப்படின்றவரையும் அவருடைய சகோதரர் மங்கிலால் அப்படின்றவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் தான் முதல்ல அந்த கேள்வித்தாளை வந்து ஆமா வெளியிட்டு 30 லட்சம் ரூபாய்க்கு அதை வாங்கி வெளியிட்டு பல கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. இது நகைப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. அவங்க ஆளுங்களே மாற்றாங்க, செய்யறதெல்லாம் அவங்க ஆளுங்களே வந்து நானே அடிப்பேன், நானே அழுவேன், எல்லாமே நான் தான் அப்படின்ற மாதிரி போய் சொன்னார் இல்லையா? எல்லாரும் வந்து வெளிநாட்டு பயணத்தை தவிருங்கள், வாகனத்தை பயன்படுத்தாதீங்க, வீட்டிலேயே உட்கார்ந்து வேலை செய்யுங்க. ஆனா நான் மட்டும் தனியா சொந்த விமானத்துல, தனி விமானத்துல நாடுகளா பயணம் செய்வேன். ஏன் இப்போ எல்லாரும் பயணம் செய்யற ஒரு விமானத்துல பயணம் செஞ்சா என்ன இருக்குது அப்படின்றது இல்லாம இருக்குல்ல? அது மாதிரி இதையும் அது மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, விஜய் வந்து நீட்டு வேண்டாம், இதை அடிப்படையாக வைது இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் வெளியாகிறது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தேர்வுத்துறையால ஒரு தேர்வே ஒழுங்கா நடத்த முடியாத சூழல், இதனால மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. மொத்தத்துல நீட்டே தேவை என்பதுதான் எங்க நிலைப்பாடு. அதனால தயவு செய்து உடனடியாக நீட்டு தேர்வை ரத்து செய்யணும், முற்றிலுமாக அபாலிஷ் பண்ணி மாநில அரசுகள் கையிலேயே அந்த மருத்துவத்திற்கான நுழைவுத் தேர்வோ இல்லை மருத்துவத்திற்கான அட்மிஷன் சேர்க்கைக்கான பொறுப்பை முழுமையாக ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதை நம்ம வந்து அதுக்காக நம்ம ஒரு பாராட்ட வேண்டிய தேவை இருக்குது. இன்னொரு முக்கியமான செய்தி அதில் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு வந்தது விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே 2 நாட்களாக அது செய்தித்தாள்களில் வலைதளங்களில் போய்கிட்டு இருக்குது. டிவிகேக்கு எதிராக செயல்படுகின்ற சில வலைதளங்களை முடக்குகின்ற வேலை நடக்குது. மாரிதாஸ் அவர்களோட மாரிதாசனுடைய எக்ஸ் வலைதளத்தை பதிவை அதை வந்து முடக்கிறதுக்கான வேலை இருக்குது. அது வந்து சைபர் கிரைம்ல இருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சு அதை முடக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு இருந்தது. இது தொடர்பாக விஸ்வ இந்து பரிஷத்தை சார்ந்த சொக்கலிங்கம் என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இன்னைக்கு நீதிமன்றம் வந்து அந்த நோட்டீஸுக்கு இடைக்கால தடை விதித்து அப்படி முடக்கக்கூடாது அப்படின்னு வழக்க ஃபைலுக்கு எடுத்திருக்கிறாங்க. நம்ம இதில் என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஜெயலலிதா முறையாக ஆட்சிக்கு வருகின்ற போது இதே வேலையை தான் செஞ்சாங்க. எதிர்கட்சிகள் வந்து தங்களுக்கு எதிராக ஏதாவது கருத்துக்கள் சொன்னாங்கன்னா அதை முடக்குகிற வேலையை செஞ்சாங்க. திமுகவும் செய்தது. திமுகவும் சவுக்கு சங்கர் மாரிதாஸ் மேலேயும் வழக்கு போட்டது. இப்போ அதே வேலையை தான் திரும்பவும் இவரும் செய்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால தயவு செய்து நம்ம அருந்தமிழ் மூலமா இந்த அரசுக்கும் விஜய்க்கும் சொல்வது, உங்களுக்கான எதிர்கொள்ள நசுக்கிற வேலையை செய்யாதீங்க தயவு செய்து. இன்னும் அதிகமாக வந்து கொண்டே தான் இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை. வந்து 3-4 நாள் தான் ஆகுது, அதுக்கிடையில இந்த வேலையை செஞ்சீங்கன்னா இன்னும் 5 ஆண்டுகள் உங்களுடைய பதவி இருக்குது. அப்போ நீங்க செய்கின்ற ஒவ்வொரு செயல்களுக்கும் அதுக்கான எதிர்வினை இருக்கும், விமர்சனங்கள் இருக்கும். அந்த விமர்சனங்கள் தான் உங்களை வந்து பாலிஷ் பண்றதுக்கு, உங்களை மெருகூட்டுவதற்கான கருத்துக்களாக இருக்கும். நீங்க அதையெல்லாம் புறந்தள்ளினீங்க அப்படின்னு சொல்லி இவரே வந்து சமூக வலைத்தளத்தை தான் பயன்படுத்துறாரு. சட்டமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கே அங்க பதில் சொல்லாம வீட்டுல வந்து ட்விட்டு
தான் போடுறாரு. அப்போ உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் ட்வீட்னு தெரியும், அங்க வரக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் தெரியும். கண்டிப்பா நீங்க தயவு செய்து சோசியல் மீடியா தான் உங்களை வாழ வச்சிருக்கு, சோசியல் மீடியானால தான் நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, இது யாராலையும் மறுக்க முடியாது. அதில் பலதரப்பட்ட விமர்சனங்கள் வரும், எதிர்கருத்துக்கள் வரும். அதை ஆக்கப்பூர்வமாக சரியானவற்றை எடுத்துக்கொண்டு வரவேற்று கொண்டு போறதா சரியா இருக்குமே தவிர, உங்களுக்கு எதிர்கருத்து கொடுக்கக்கூடிய எல்லாரையும் நசுக்கணும்னா நீங்க திமுகவோட மிகப்பெரிய ஒரு கொடூர மனப்பான்மை உள்ள ஒரு ஆட்சியாக இது நடக்கக்கூடிய இடத்துக்கு தான் அது நகர்ந்துட்டு போகும். ஏன்னா இதுக்கான சமீட்சை தான் தெரியுது. ஏன்னா தொடர்ச்சியாக அவர் செய்யக்கூடிய விஷயங்கள், அவர் ஒவ்வொரு நாளும் வந்து பிரேமலதா அவர்கள் சொன்னதுக்கப்புறம் இந்த இதை மாற்றினதாக இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் வந்து அவர் பேசக்கூறதோ இல்லை அவர் இது எல்லாமே பாசிட்டிவ் சிக்னலாக வந்துட்டு இருக்குது. அது இடையில இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு இது வெளியே வருது. அதனால இது மாதிரி நெகட்டிவை தவிர்த்துட்டு அவர் தன்னுடைய ஆட்சியை கொண்டு போனாரு அப்படின்னா அது சிறப்பாக இருக்கும், எல்லாரும் பாராட்டுற வகையில் இருக்கும். இல்லைன்னு சொன்னா ஜெயலலிதா எப்படி முதல் முறை ஆட்சிக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த தேர்தலில் அவர் எவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்தித்தார் அப்படின்றது தெரியும். ஜெயலலிதா அந்த அளவுக்கு ஒரு வீழ்ச்சியை சந்திப்பாருன்னு யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதுக்கு காரணம் அவரோடு இருந்தவர்களுக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் தான். அதனால தயவு செய்து விஜய் தன்னோடு இருப்பவர்களுக்கு ஒரு அளவோடு முக்கியத்துவம் கொடுப்பதை நிறுத்தி கொண்டு இந்த மாதிரி வேலைகளை, எதிர்க்கட்சியினுடைய குரல்களை ஒடுக்குகின்ற வேலையை அவர் நிறுத்தினார். நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு அதிமுக பக்கம் தான் ஞாபகம் வருது. அங்க பெரிய அளவுல வந்து இந்த முக்கியத்துவங்கிற வார்த்தைக்கு எதுவும் கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கல, புதிதாக வந்தவர்கள் இல்லை வெளியில இருந்து இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அதிக இது போயின்னு இன்னைக்கு கட்சியே ரெண்டா பிளந்து நிக்குதுன்னு நினைக்கிறேன்ல. திமுகவுக்கும் அண்ணா திமுக ரெண்டுமே இந்த முறை தோல்வி அடைந்ததற்கு அது ஒரு முக்கிய காரணம். நம்ம ஏற்கனவே நம்முடைய திமுக தோல்விக்கு வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னாடியே நம்ம வந்து சொன்னோம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 52 வேட்பாளர்கள் கட்சிக்கு சார்பில்லாத வேட்பாளராக போட்டிருக்கிறாங்க. கீழே கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் கையில BLA 2 வழங்கப்படலை, எல்லாமே வந்து மேலேருந்து நியமனம் செய்யப்பட்டிருக்குது, ஐடிவிங் அதுன்னு சொல்லி. அதனால கீழே உள்ள கிளை செயலாளர்கள்லாம் கோபமா இருக்காங்க. அதனால இந்த முறை திமுக மிகப்பெரிய வீழ்ச்சி இருக்குன்னு சொன்னோம். ஸோ அப்போ கட்சிக்காரர்களை மதிக்கலைன்னா இதுதான் அப்படின்றது திமுக நடந்தது. அண்ணா திமுகல இதுதான். இன்னைக்கு வெளியே வந்திருக்க CV சண்முகம் மிக சிறப்பாக சொல்றாரு. கட்சியில் இருக்க ஒவ்வொருத்தரும், அதாவது ஜனநாயக முறைப்படி ஒரு கட்சியில ஒரு கருத்து இருந்தால் அதற்கான எதிர்கருத்து இருக்குதான் செய்யும். ஆனால் எடப்பாடியை பற்றி யார் என்ன பேசினாலும் அடுத்த நிமிடமே கட்சியை விட்டு அவர்களை ஓரங்கட்டுற வேலையை எடப்பாடி செய்கிறார். அதுல ரொம்ப முக்கியமா ஒரு வார்த்தை சொன்னார், நீங்க கட்சியை விட்டு நீக்கினால இன்னைக்கு அவர் சபாநாயகர் ஆயிருக்காரு அப்படின்னு. யாரை கட்சியை விட்டு நீக்கி மோசமா பேசி வெளியே அனுப்பிச்சீங்களோ அவங்களுக்கே நீங்க வணக்கம் சொல்ற சூழல்ல நீங்க போய் நிக்கிறீங்க. அப்ப இதெல்லாம் ஒன்னா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொன்னு வந்து லீமா ரோஸ் பணம் இருக்கு, அவங்கள்ட்ட வந்து செல்வாக்கு இருக்கு, அந்த ஒரே காரணம் தான், வேற எந்த காரணமும் இல்லையே. கட்சிக்குள்ள இடம் கொடுத்து உடனே சீட்டு கொடுக்குறாங்க, உடனடியாக சீட்டு கொடுக்குறாங்க. அதே லீமா ரோஸ் உங்களுக்கு எதிராக போய் நிக்கிறாங்க. எந்த அடிப்படையில் நீங்க உங்களுக்கு சீட்டு கொடுத்தீங்க, எவ்வளவு ரூபாய் வாங்குனீங்க, கேள்வி இருக்கா இல்லையா? இன்னைக்கு கட்சிக்குள்ள அவ்வளோ நல்லா வேலை பார்த்தவர்களுக்கு எல்லாரையும் நீங்கள் ஓரங்கட்டி விட்டுட்டு இன்னைக்கு உங்க கூட யாருமே இல்லையே. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக நீங்க OPS அனுப்புனீங்க, அவர் வந்து எவ்வளவோ கேட்டார், எனக்கு எந்த பதவியும் வேணான்னு கேட்டார், என்னை நீங்க அடிப்படை உறுப்பினரை சேர்த்துக்குங்கன்னு சொல்லி கேட்கிறார். நான் சாகும்போது என் மேல அதிமுக கொடி போர்த்தப்பட்டால் போதும் அப்படி இதோட இறங்கி ஒருத்தன் கேட்கவே முடியாது. அப்படி கேட்ட OPS கூட நீங்க வந்து உங்களுக்கு போட்டியா வந்துருவார் அப்படின்னு நினைச்சு வெளியே அனுப்புறீங்க. அப்போ செங்கோட்டையனா வெளியே அனுப்பிச்சிங்க. செங்கோட்டையனா அவ்வளவு மோசமாக பேசுனீங்க. கோபி நகர வீதிகள்ல உங்களால் நடக்க முடியாது. நான் முதல்வராக இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி இன்னும் அவர் உங்களை பத்தி விஷயத்தெல்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சாரா என்ன ஆகும்? அவர் தான் அமைச்சரா இருக்காரு இன்னைக்கு. ஒரு கட்சியை மொத்தமா காலி செஞ்ச மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு வந்து 4 நாள் தூங்கலன்னு சசிகலா அவர்கள் வெளியில இருந்தாலும் அந்த வார்த்தையை சொல்றாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அடிப்படை என்ன? கட்சியில உழைத்தவனுக்கு கட்சியில மரியாதை கொடுக்கணும்ன்றது தானே. எல்லாரும் அதுதானே கேட்கறாங்க. இன்னைக்கு ஒரு 25 MLAக்கள் உங்களுக்கு எதிராக கேட்கறாங்க. 25 பேருமே கட்சி விட்டு நீக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? யாரு கட்சியில இருப்பா? இன்னைக்கு விஜயபாஸ்கர் தான் அதிமுகவின் முகமாக இன்னைக்கு புதுக்கோட்டையில் ஒட்டுமொத்தமா இன்னைக்கு வந்து கொரோனா டயத்துல எனக்கு தெரிஞ்சு விஜயபாஸ்கர் அவர்கள் செய்த பணி எல்லாரும் பாராட்டினது. அவ்வளவு தூரம் வந்து சிறப்பாக செயல்பட்டாங்க. அந்த குழு வந்து அவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாங்க. இன்னைக்கு வந்து அவர் உடனடியாக நீங்க மாவட்ட செயலாளர் தூக்கல, இன்னைக்கு அலுவலகத்தை மூடுறங்கிறது இதெல்லாம் ஆரோக்கியமாக. இன்னைக்கு புதுக்கோட்டை அலுவலகத்தில் நிற்கிற காவல்துறை நாளைக்கு வந்து லாய்ட்ஸ் ரோட்ல உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திலேயே வந்து நிக்க போறாங்க. அதுக்கு பூட்டு போட தான் போறாங்க. இதுதான் நடக்க போகுது. அப்ப இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் யாருன்னு பார்த்தா அவ்வளவு தூரம் சொல்றாங்க. சீசன்லாம் வெளிப்படையா வெளியில வந்து சொல்றாரு, நீங்க வந்து நேரடியா திமுகவுடன் கூட்டணி வைக்கலான்னு பேசியிருக்கீங்கிறது வந்து தன் குழந்தைமை சத்தியம் மட்டும் சொல்றேங்கிறவரால வந்து அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நீங்க கட்சியில உள்ளவங்களை மதிக்கலன்னு தானே அர்த்தம். அப்போ ஒரு கருத்துன்னு இருந்தா அதுக்கு எதிர்கருத்து இருக்கதான் செய்யும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்துக்கள் இருக்கும். அந்த கருத்துக்களை உள்ளுக்கு
கூப்பிட்டு கேட்க கூட மாட்டேன், எனக்கு எதிராக கருத்து சொன்னால் உடனடியாக உங்களை தூக்கி வெளியே தான் போடுவேன் அப்படின்ற ஆட்டிடியூட் இருக்குல்ல, அது வந்து ஒரு கட்சியை வந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லாது, அழிவு பாதைக்கு தான் கொண்டு செல்லும் அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் அதிமுக தான். ஏன்னா ஜெயலலிதா அம்மா இறக்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையோடு ஒரு ஆட்சியை கையில் கொடுத்துட்டு போனாங்க. இத்தனைக்கும் உங்களுக்கு அதுல எந்த ஒரு பங்குமே கிடையாது, எல்லாம் செய்து வைத்து விட்டு அனைத்தையும் ஒரு என்ன சொல்ற ஒரு முதல்வர் நாற்காலில தூக்கி உட்கார வச்சுட்டு ஒரு அம்மா சிறைக்கு போனாங்க, ஒருத்தங்க இறந்து போனாங்க. ஆனா அப்படிப்பட்ட கட்சியை இந்த 5 ஆண்டு காலத்துக்குள்ளதாக 4+5 இந்த 9 ஆண்டு காலம், இந்த 9 ஆண்டு காலத்துல கட்சியை செங்கலா பிரிச்சு எடுத்துட்டாரு. வேற யாருமே செய்யலாம், அவரே செஞ்சார். கட்சியினுடைய தொண்டர்கள் தாங்க கட்சியினுடைய அடிப்படை. தொண்டர்கள் இல்லாம எந்த கட்சியும் நடத்த முடியாது. தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா இதுதான். அப்ப இன்னைக்கு வந்து சிவி சண்முகம் சொல்றாரு, நாங்க 3 தலைமுறையாக அதிமுக இருக்கோம், எங்க அப்பா இருந்த உணர்வோட பேசும். அதே மாதிரி அவர் பேசுகின்ற பொழுதே பக்கத்துல நிக்கிற உங்க புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் இருந்தார், விஜயபாஸ்கர் அப்பா சேர்மனா இருந்தாரு. அப்ப எல்லாருமே 2 தலைமுறை 3 தலைமுறையா கட்சியில இருக்கிறாங்கன்னு இருக்குல்ல, அந்த சீனியாரிட்டியா திமுக இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சமாவது நிக்குதுன்னா கலைஞர் காலம் வரைக்கும் தாக்கு பிடிச்சு நின்னதுக்கு. ஸ்டாலின் காலத்துல அது இவ்வளவு பெரிய தோல்வியை சந்திக்க காரணம் அவருடைய தொடக்கம். அங்கேயும் ஸ்டாலின் வந்தோன்னா ஸ்டாலினை முன்னிலைப்படுத்த வேண்டும், சீனியாரிட்டிக்கெல்லாம் மரியாதை கொடுக்காம புது ஆட்களை கொண்டு வந்ததுனாலதான் அங்க தோல்வியை நோக்கி அவங்க பயணம் செஞ்சாங்க. இப்ப அதே வேலையை தான் இங்கேயும் சொல்றாங்க, சீனியர்களுக்கு மரியாதை கொடுக்காம, கட்சியில காலகாலமா இருந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்காம யாரையோ கொண்டு வந்து போடுறீங்க, இது கட்சியினுடைய அழிவு பாதைக்கு தான் கொண்டு செல்லும் அப்படின்றது. இன்னைக்கு பாருங்க, அவங்க 25 எம்எல்ஏக்கள் சேர்ந்து அவங்களுடைய கொறடாவை தேர்ந்தெடுக்கிறோம், தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கோம். நீங்க 22 எம்எல்ஏக்கள் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறீங்க, எது பெருசு அப்படின்ற பிரச்சனை எங்க போய் நிக்குது? சபாநாயகர் கையில போய் நிக்குது. சபாநாயகர் யாரு? உங்களால் அவமானப்படுத்தப்பட்டு அங்கிருந்து வெளியே அனுப்பப்பட்டு இன்னைக்கு டிவிகேனுடைய சார்பில் சபாநாயகராக வந்து உட்கார்ந்துருக்காரு. அவர் என்ன முடிவு எடுப்பாரு? அப்போ நீ சட்ட விதிகளும் நாமே வந்து கேட்டோம், 2-3 முறை எம்எல்ஏவாக இருந்த ஒருத்தரை கேட்கும்பொழுது இல்லை, எம்எல்ஏக்களுடைய கூட்டத்தெல்லாம் கூட்டி தான் அதுல தலைவர், துணைத் தலைவர், கொறடா இவங்களை தேர்ந்தெடுக்கணும், கட்சி நியமிக்க முடியாது. அப்ப சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு தான், ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவை கட்டுப்படுத்துவதற்கு தான் அது. அப்ப அவங்க தான் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க சட்டமன்ற குழு கூட்டம் நடந்ததா சொல்றீங்க, 25 உறுப்பினர்கள் இல்லைன்னு சொல்லி நான் உங்களுக்கு எதிரான சொல்றாங்க. அப்போ இவங்க 25 பேரும் கையெழுத்திட்டு இவங்க தான் தலைவர், இவங்க தான் துணைத் தலைவர், இவங்க தான் கொறடான்னு போய் சட்டசபையில கொடுத்துட்டாங்க. அப்ப அதை அங்கீகரிக்க வேண்டியது சட்டமன்றம் தான், இவங்க தான் தலைவர், துணைத் தலைவர், கொறடா அப்படின்றத. அப்போ இப்ப இருக்கிற சபாநாயகர் சிவி சண்முகத்தை அந்த குரூப்பை அப்படியே அங்கீகரிச்சிட்டாருன்னு சொல்லி சொன்னா, இவங்க விப்புக்கு எதிராக அவங்க 22 பேரும் வாக்களித்தார்கள், இல்ல எதிர்த்து டிவிக்கு எதிராக வாக்களித்தார்கள் அப்படின்ற பொழுது அவங்க தகுதி நீக்கம் செய்யணுன்ற கடிதம் கொடுத்தால் அது கண்டிப்பா அது அவர்களுக்கு எதிராகத்தான் வேலை செய்யும். மொத்தத்துல கட்சி இல்லாம போயிடும், அவ்வளவுதான். இதுதான் இன்னைக்கு உள்ள அதிமுக. அடுத்த கட்டமா பொதுக்குழு கூட்ட சொல்லுவாங்க, பொதுக்குழுல நீங்க நிர்வகிக்கிற மாதிரி இருக்கும். அது அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பா. இப்ப நீங்க 25 பேரையும் கட்சி விட்டு நீக்கிட்டாரு. இது இல்லாம முன்னாள் எம்எல்ஏக்களாக இருக்க மாவட்ட செயலாளர்கள் யாரெல்லாம் இவங்க கூட இருக்காங்களோ எல்லாரும் கட்சி விட்டு நீக்கப்பட்டிருக்காங்க. கடைசியில் பொதுக்குழு கூட்டினா யாரு வந்து உட்காரவங்க எல்லாம் உள்ளுக்கு வந்தா நீங்க தடுக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்போ இது கட்சி மிக மோசமான நிலையை நோக்கி நகருது. கண்டிப்பா. அந்த தலைமைங்கிற இடத்துல இருந்து முற்றுமுழுதாக அந்த கட்சி வந்து அதுல பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டா தான் இல்லையா? கண்டிப்பா. இதுதான் இன்னைக்கு அரசியல் சூழலை. நாளைக்கு வந்து அதிமுகவுடைய சட்ட விதிகள், பைலாஸ் நம்ம கடைசியாக அமன் பண்ண பைலாஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதை வைத்துக்கொண்டு இன்னைக்கு இரவு நடக்கிற விவரங்களை வச்சு மிக விரிவாக நம்முடைய நேயர்களுக்காக அதிமுகவுடைய சூழ்நிலை எப்படி போக போகுது அப்படின்றது குறித்து விரிவாக விவாதிப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.